வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆங்கிலம் என்பது காலனி ஆதிக்கத்தின் நினைவு சின்னம் அல்ல, அது உலகளாவிய முன்னேற்றத்திற்கான கருவி. ஆங்கிலம் குறித்த அமித்ஷாவின் கருத்துக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. அடையாளத்துக்கு தமிழ், வாய்ப்புக்கு ஆங்கிலம் என்ற கொள்கைகளையே தமிழ்நாடு பின்பற்றுகிறது. மொழி என்பது வளர்ச்சிக்கான ஏணியாக இருக்க வேண்டுமே தவிர தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து. (2026) தேர்தலை கருத்தில் கொண்டே தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினையை திமுக கையில் எடுத்துள்ளதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. மறுசீரமைப்பு செய்யப்பட்ட தொகுதிகளுடன் 2029 தேர்தல் நடைபெறும் எனவும் சூசகம். முருக பக்தர்கள் மாநாடு அரசியலுக்கு அப்பாற்பட்டது. தமிழ் கடவுள் முருகன் நமது அடையாளம் எனவும் ஆளுநர் RN ரவி பேட்டி. ஆங்கிலம் குறித்து அமித்ஷா பேசியது அவரது தனிப்பட்ட கருத்து. கீழடி குறித்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தோம் என்பது குறித்து தெளிவாக கூறிவிட்டோம் எனவும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அவரவர் விரும்பும் தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வாழ்த்துகள் எனவும் கோவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திமுக கூட்டணியில் புகைச்சல் ஏற்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். தமிழை வைத்து பிழைப்பு நடத்துபவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது எனவும் காட்டம். சேலம் உருக்காலையை மேம்படுத்துவதே மத்திய அரசின் முதல் நோக்கம் என மத்திய அமைச்சர் குமாரசாமி திட்டவட்டம். சேலம் உருக்காலை வளாகத்தில் ராணுவ தளவாட தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். வால்பாறையில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமியை கவ்விச் சென்ற சிறுத்தை. பல மணி நேர தேடுதலுக்கு பின் சடலமாக மீட்கப்பட்ட பரிதாபம். சிங்கம்புணரி அருகே மீன்பிடி திருவிழாவில் பாலசுப்பிரமணியன் என்பவர் உயிரிழப்பு. மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்த சோகம். அருப்புக்கோட்டை அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக மனைவி மற்றும் 2 குழந்தைகள் வெட்டி கொன்ற கணவன். காவல் நிலையத்தில் சரணடைந்த நபரில் போலீசார் தீவிர விசாரணை. தமிழகத்தில் மினி பேருந்து திட்டத்தால் 90,000 கிராமங்களில் 1 கோடி மக்கள் பயன். தமிழக அரசு தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹200 உயர்ந்து 73,880க்கு விற்பனை. கிராமுக்கு ₹25,000 உயர்ந்து 9,235க்கு விற்பனை. புதுச்சேரியில் பாஜக எம்எல்ஏ வெங்கடேசன் வீட்டில் 15 சவரன் நகை திருட்டு. சம்பவம் தொடர்பாக புதுவை பெரியகடை காவல்துறையினர் விசாரணை. ஆரணி அருகே அக்னி வசந்த விழாவில் கூட்ட நெரிசலால் ஒருவர் மீது ஒருவராக அக்னி குண்டத்தில் தவறி விழுந்த பக்தர்கள். படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. திண்டுக்கல் அருகே திமுக குறித்து அவதூறு சுவரொட்டி ஒட்டிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி.
காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நிர்வாகியை கைது செய்து விசாரணை. தென்காசி குற்றாலம் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். குடும்பத்தினருடன் குதூகல குளியல் போட்ட சுற்றுலா பயணிகள். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் மீன்பிடி திருவிழா கோலாகலம். ஜிலேபி, ஐரை, விரா உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ந்த பொதுமக்கள். குற்றாலம் பகுதியில் சாலையில் உலா வந்த ராட்சத மலைப்பாம்பு. சுற்றுலா பயணிகள் அச்சம். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் யோகா பயிற்சி நிகழ்ச்சி. பிரதமர் மோடி பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்தார். உலகின் மிகப்பெரிய சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது. யோகா உலகை ஒன்றிணைத்துள்ள தூதாகவும் 11வது உலக யோகா தினத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். யோகா அனைவருக்குமானது, எல்லைகள் இல்லாதது என பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவில் பல கோடி மக்களின் வாழ்வை யோகா மாற்றியுள்ளதாகவும் பேச்சு. நாடு முழுவதும் 11வது சர்வதேச யோகா தினம் கொண்டாட்டம். ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று யோகாசனங்கள் செய்து அசத்தல். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் சர்வதேச யோகா தினம் கொண்டாட்டம். பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்றாக கூடி யோகாசனங்கள் செய்து அசத்தல். மதுரை வேளம்மாள் குளோபல் பள்ளி மைதானத்தில் 10,000 மாணவர்கள் பங்கேற்று 1 மணி நேரம் யோகா செய்யும் சாதனை நிகழ்ச்சி. ஆளுநர் ஆர்.என். ரவி, வேளம்மாள் கல்வி குழும தாளாளர் முத்துராமலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இந்தியா, பாகிஸ்தான் உட்பட பல்வேறு நாடுகளின் போரை நிறுத்தியதற்காக எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வழங்கியிருக்க வேண்டும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் சர்ச்சை கருத்து. இஸ்ரேலுக்கு எதிராக போர் வெடித்துள்ள நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ஈராக்கில் மக்கள் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம். இஸ்ரேல் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு. போர் பதற்றம் காரணமாக ஈரான் பாகிஸ்தான் எல்லை மூடல். ஈரானுக்குள் நுழைய முடியாத வகையில் எல்லையில் வரிசை கட்டி நிற்கும் லாரிகள். வாழ்க்கையை தொடர முடியாத நிலையில் உள்ளவர்கள் மருத்துவ உதவியுடன் உயிரை மாய்த்துக் கொள்ள அனுமதி அளிக்கும் சட்ட மசோதா இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் நிறைவேற்றம். பாரிஸ் டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியில் பட்டம் வென்றார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. முதல் சுற்றிலேயே 88.16 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து அசத்தல்.